மிஸ்டர் புட்டுமாமன், தமிழ்நாட்டுல எவ்வளவு பேரை கைது பண்ணுவீங்க? டெய்லி உன்னை பத்தி யாராவது ஒருத்தர் பேசிட்டாங்க. கோழி திருவிழா பாத்துருக்கிறேன், ஆடு திருவிழா பாத்துருக்கிறேன், மாடு திருவிழா பாத்துருக்கிறேன், எம்எல்ஏ திருவிழா இப்பதான் பாக்குறேன்னு சொல்லி டிடிவி பேசுறாரு. செல்லூர் ராஜு, உதயகுமாரும் விஜய் கரவணன் சொல்றான், திருட்டு பையன் சொல்றான். மார்க்கெண்டன் எம்எல்ஏ பேசுவது வயலண்ட்னா கரூர்ல நீங்க பேசுறீங்க, அதுக்கு பேர் என்ன? கரூர்ல பொதுமக்களை பார்த்து இடைத்தேர்தல திமுகவை விரட்டி விரட்டி அடிக்கணும், திமுகவை இடைத்தேர்தல வெளுக்குன்னு சொல்றீங்களே, எப்படி ஓட்டு கேட்டு வரும் திமுக உறுப்பினர்களை கரெக்ட் கம்பில கட்டி வச்சு வெளுக்கணுமா? இது ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சா? எம்எல்ஏ வயலண்டா பேசுறாரு, நீங்க பேசுறீங்களே, இதுக்கு பேரும் வயலண்ட் தான். கலவரங்களை தூண்டு விதமாக பேசுவது, எழுதுவது, பதிவிடுவது BNS 192 செக்ஷன்ல வரலாம். இந்த செக்ஷன் உங்களுக்கு தான் போடணும். திமுக போலீஸை வச்சு 41 பேரை கொண்டுட்டான்னு சொல்லி உன் கூடவே சுத்துவர செவ்வாழை ஏழடியர் அமாவாசை அவன் சொல்றான். 10க்கு நீங்க கரூர்ல போய் பொதுமக்கள் கிட்ட கரூர் காவல்துறை வேண்டுமென்றே திட்டமிட்டு என்ன கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு யாருக்கு சொல்றீங்க? பொதுமக்களை பார்த்து பேசுறீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது கை வைத்து சத்தியம் செய்த ஒரு முதலமைச்சர் இப்படி பேசலாமா? அதுவும் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் இப்படி பேசலாமா? அப்போ பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க? முதலமைச்சர் நல்லவரு, காவல்துறை தான் வேண்டுமென்றே திட்டமிட்டு இவரை கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க, அப்ப காவல்துறை தான் 41 பேரை கொன்னாங்க அப்படின்னு பொதுமக்கள் நினைப்பாங்களா மாட்டாங்களா? ரோட்ல போற ஒரு குப்பட சுப்பட பேச எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா சீஃப் மினிஸ்டர் நீங்க பேசுறீங்க பொதுமக்களை பார்த்து. அப்போ காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் மோதல் ஏற்படுமா ஏற்படாதா? இதற்கு பெயர் தான் இரண்டு பிரிவினையே மோதலை உண்டாக்குவது. மார்க்கெண்டிங் எம்எல்ஏ பனையூர்ல வந்து உங்களை கையை உடைப்பேன்னு சொன்னாரா? இல்ல தூத்துக்குடிக்கு வந்தா உங்களை கையை உடைப்பேன்னு சொன்னாரா? சட்டமன்றத்தை நீங்க பூட்டினா நாங்க இப்படி செய்வோம் சொல்லி ஆக்ரோஷமா உணர்ச்சி வசமா பேசிட்டாரு. கருணாநிதி தலையை சீவி கொண்டவர்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு சொன்ன வடநாட்டு சாமியார் ஒருத்தர். பத்திரிகையாளர்கள் கலைஞரை போய் பார்த்து, என்னங்க உங்க தலையை சீவி கொண்டு வந்தா 1 கோடி ரூபாய் பரிசு வடநாட்டு சாமியார் சொல்றானேன்னு சொன்னதுக்கு கலைஞர் சிரிச்சுக்கிட்டு, என் தலையை சீவியா ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு நகைச்சுவையா கடந்து போயிட்டார். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் தலையை சீவி கொண்டவர்களுக்கு 10 கோடி ரூபாய் பரிசு சொல்லி ஒரு வடநாட்டு சாமியார் சொன்னார். இத இளம் தலைவர்கிட்ட கேக்குறாங்க பத்திரிகையாளர், என்னங்க உங்க தலையை சீவி கொண்டு வந்தா 10 கோடி ரூபாய் பரிசு சொல்றானே வடநாட்டு சாமியார், அதுக்கு யாருடைய பேர? கலைஞருடைய பேர் இல்ல. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, எதுக்குங்க 10 கோடி ரூபாய்? 10 ரூபாய் சீப்பு வாங்கி கொடுத்தா நானே என் தலையை சீவ போறேன் அப்படின்னு நகைச்சுவையா கடந்து போயிட்டாரு. கூட சுத்துவாங்க ஏழை ஏழ்மை எங்க தலைவரை பார்த்து முட்டாள் முதலமைச்சர் சொன்னா, இதெல்லாம் தலைவர்கள் கடந்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் அரசியல்வாதி, நீ நடிகர், அதனாலதான் உனக்கு அறிவிப்பு எடுத்தா திமுக காரனை பிடிச்சி உள்ள போடுற. எங்க தலைவர் மேல 40 டெபமேஷன் கேஸ் இருந்தது, அவதூறு வழக்கு. யாரு? எந்த ஆட்சியில? ஜெயலலிதா ஆட்சியில. அப்படி இருந்தும் அந்த அம்மா கைது பண்ணல, எடப்பாடி கைது பண்ணல. நீ எதுக்கு இடத்துல திமுக பிடிச்சி போற?